இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோனியா அகர்வால் தேவதையை கண்டேன் படத்துல நடிச்ச சோனியா அகர்வால் அந்த படத்தோட இயக்குனர் செல்வராகவனை 2006 திருமணம் செஞ்சு 2010 விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. நடிகை ரேவதி மலையாள இயக்குனர் சுரேஷ் சந்திரமேனனை காதலிச்சு 1986 அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2013 அவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. நடிகை நயன்தாரா நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பொழுது அந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சு 2022 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. குஷ்பு நடிச்ச முறைமாமன் படத்துல நடிக்கும் பொழுது சுந்தர் சியை காதலிக்க துவங்கினாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் 2000 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகை சீதா புதிய பாதை திரைப்படத்துல நடிக்கும் பொழுது இயக்குனர் பார்த்திபனை காதலிச்சு 1990 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2001 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. லிசி மலையாள நடிகையான லிசி இயக்குனர் பிரியதர்ஷனை காதலிச்சு 1990 திருமணம் செஞ்சாங்க. 24 வருடங்களுக்கு அப்புறம் 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. பிரியா அட்லி தான் இயக்குன குறும்படத்துல கதாநாயகியா நடிச்ச பிரியாவை காதலிக்க துவங்கினாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் 2014 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சரண்யா இயக்குனர் பொன்வண்ணன் நடிகை சரண்யா நடிச்ச கருத்தம்மா படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் 2 பேரும் காதலிச்சு 1995 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சுஹாசினி மணிரத்னம் இயக்கத்துல உருவான சில திரைப்படங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரா பணியாற்றின பொழுது 2 பேரும் காதலிக்க துவங்கி 1988 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரம்யா கிருஷ்ணன் தெலுங்கு திரைப்படத்துல நடிக்கும் பொழுது இயக்குனர் கிருஷ்ண வம்சிய ரம்யா கிருஷ்ணன் காதலிச்சு 2003 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ராதிகா மற்றும் பிரதாப் 2 பேரும் 1985 காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே ஆண்டு 2 பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.